அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்றதா, இல்ல வீரம் நிறைந்த வணக்கம் சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவ்வளவு எப்படி சொல்றது? ஒரு வீரியத்த நான் இன்னைக்கு பார்க்குறேன் இந்த மேடையில. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, மக்களுக்கான போராட்டத்த சமரசம் இல்லாமல் செய்யக்கூடிய போராளியா தோழர் அவர்கள் எப்படி இருக்காருங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான போராட்டங்களை அவர் முன்னெடுத்துட்டே இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுட்டு நான் உரைய தொடங்க விரும்புறேன். பொதுவாகவே அவர்கிட்ட பேசும்பொழுது நான் சொல்லுவேன், உங்களுடைய மேடை அவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களை முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கிறது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு சிறு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அது அடிக்கடி அவர்கிட்ட நான் சொல்லுவேன். பெண்களுடைய இருக்கை பெண்களுக்கான இருக்கை உங்ககிட்ட ரொம்ப குறைவா இருக்கு தோழர் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு முழுமையா பெண்களுக்காகவே ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்து அவர்களுக்கு வழி விட்டுட்டு ஆண்கள் ஒதுங்கி நிக்கிறத பார்க்கும் பொழுது மிக ஆரோக்கியமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கூடுதலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பத்தி நம்ம பேசும்பொழுது நம்ம முழுமையா பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு ஆபாச காட்சிகள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம். இது ஒரு ஆபாச காட்சிகள் நிறைந்த நிகழ்ச்சி மட்டுமல்லம்மா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை காவு வாங்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் நான் இந்த பிக் பாஸ பாக்குறேன். ஏன்னா நானும் 2 இளம் வயது பிள்ளைகளுக்கு தாய் தான். அப்படி இருக்கும் பொழுது இதுல எது ரொம்ப ஆபத்தா எனக்கு நான் பாக்குறேன் அப்படின்னா, நமக்கு பாத்தீங்கன்னா கலாச்சாரம்ங்கிறது பகுதிக்கு பகுதி, குடும்பங்களுக்கு குடும்பங்கள், ஊருக்கு ஊர் மாறுபடும். ஆனா தமிழர்களுடைய வாழ்வியல் ஒண்ணு இருக்குல்ல, அறம் சார்ந்த வாழ்வியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய அடையாளம். ஆனா அத்தகைய அடையாளத்தை அழிச்சு இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளை மனித மிருகங்களா ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் நான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ பாக்குறேன். இப்படியான ஒரு விஷயத்தை எப்படி ஒரு விஜய் டிவியால செய்ய முடியுது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஆரம்ப கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஆதரவையும் பெற்ற ஒரு சேனலா தான் விஜய் டிவி வந்துட்டு இருந்தது. நிறைய கிராமப்புறங்கள்ல இருந்து வந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத கீழ்த்தனமான விஷயங்கள்ல எதன் அடிப்படையில இவங்க இவ்வளவு மாறி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த அப்புறம் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. இதனாலதான் நம்ம இனத்துடைய விடுதலை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இனங்களுக்கும் அதற்குண்டான கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. அது இன்னொரு இனம் ஆக்கிரமிக்கும் பொழுது எவ்வளவு பின்னடைவுகளை அங்க ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த பிக் பாஸ் உடைய சீரழிவுகளை நான் பாக்குறேன். விஜய் சேதுபதி அவர்கள், நான் 2 பெண் பிள்ளைகளுக்கு தாய் அப்படிங்கறத தாண்டி ஒரு குமுக செயல்பாட்டர் அப்படிங்கறத தாண்டி புலவருடைய பேத்தி அப்படிங்கிற ஒரு அடையாளத்திலேயே நீங்க என்ன அறிமுகப்படுத்தினதுனால நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. விடுதலை படம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா தொடர் வெற்றிமாறன் அவர்களை அழைச்சு நான் பேசினேன். விஜய் சேதுபதி ஒரு காட்சி வரும். அவரை பார்க்கும் பொழுது அப்படியே தாத்தாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அவர் வாரி அணைச்சுக்கணும் போல இருந்தது. தாத்தாவை பாற்ற அந்த உணர்வால அவர் வாரி அணைச்சுக்கணும் போல இருந்ததுன்னு சொல்லி நான் வெற்றி அவர்கள் கிட்ட பேசினேன். அது விஜய் சேதுபதி அவர்களுடைய தோற்றத்தால் மட்டும் அந்த உணர்வல்ல. விஜய் சேதுபதி அவர்கள் தாத்தா பேசிய அரசியலையும் அதற்கு முன்பு பேசியிருக்காரு. மதத்தை பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு, மனிதநேயத்தை பற்றி பேசியிருக்காரு, இயற்கை வளங்களை பற்றி பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசிய ஒரு நபர் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்று வரும்பொழுது அந்த கதாபாத்திரம் இன்னும் கூடுதல் பலம் பெற்றது. அப்படியான ஒரு கதாபாத்திரத்திற்கு ஒரு உயிர் அவர் நடிச்சதுனால இன்னும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் பார்த்தேன். அதுல இருந்து விஜய் சேதுபதி அவர்களை ஒரு தோழரா நான் பார்த்தேன். ஆனா என்னுடைய நம்பிக்கை தோத்து போயிடுச்சு அப்படிங்கறதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதன் மூலியமா அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா இப்படியான ஒரு சீரழிவை செஞ்சுதான் அவர் வைத்த கழுவணுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு சூழல்ல தான் அவர் இருக்காராங்கிறது எனக்கு புரியல. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு முழுமையா என்ன ஒரு விஷயத்த மக்களுக்கு அவங்க சொல்ல வராங்க. விஜய் டிவி என்ன ஒரு விஷயத்த பிக் பாஸ் மூலியமா சொல்ல வராங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தாங்க அவங்க ஆணித்தனமா சொல்ல வராங்க. நீ ஒழுக்க நெறிமுறையில வாழாத, நீ அறம் சார்ந்து வாழாத, நீ அன்போட வாழாத, நீ கலாச்சாரத்தை பின்பற்றாத, உனக்கான ஒரு அறம் இருக்கக்கூடாது, உனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாம நீ களவணித்தனம், என்ன சொல்லுவாங்கல்ல இந்த முடிச்சொருக்கித்தனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அத்தனை குற்றங்களையும் நீ செஞ்ச அப்படின்னா உன்னை கொண்டுட்டு போய் நாங்க ஒரு முதன்மையில வச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு
நிகழ்ச்சியா தான் விஜய் டிவில இருக்கக்கூடிய இன்னைக்கு பிக் பாஸ் தெரியுது அப்படிங்கிறதுனால, இந்த பிக் பாஸ வந்து இனியும் நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத நான் மிக தீவிரமா சொல்லிடுறேன். விடுதலை படத்துல ஒரு வசனம் வருங்க. வன்முறைங்கிறது எங்க விருப்பம் இல்ல அப்படின்னுட்டு. நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இதுவே விஜய் டிவி தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா, அகிம்சைங்கிறது எங்களுடைய மரபும் இல்ல. நாங்க அகிம்சையிலே பேச மாட்டோங்கிறதையும் நான் ஆணித்தனமா சொல்லி நிறைவு பெறேன். நன்றி.